கார்ல் மார்க்ஸ் எழுதின அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை அப்படிங்கிற புகழ்பெற்ற முன்னுரையோட சாராம்சங்களை தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. அந்த முன்னுரை வெறும் ஒரு தத்துவ புத்தகம் கிடையாது. மனிதகுல வரலாற்றை வாசிக்கிறதுக்கான ஒரு புது லென்ஸ் அது. மார்க்சியம் அப்படின்னாலே பலரும் ஏதோ ஒரு அரசியல் கோஷம்னு தப்பா நினைக்கிறாங்க. உண்மைதான், பலருக்கும் அந்த தயக்கம் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பேச போற இந்த 11 அம்ச வழிகாட்டும் கொள்கைகள்ல மனித சமுதாயம் எப்படி ஆதிகால வேட்டை சமூகத்துல தொடங்கி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தை வந்தடைஞ்சது, அதோட உள்கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு துல்லியமான விஞ்ஞானம் மாதிரி மார்க்ஸ் விவரிச்சிருக்காரு. இது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க யோசிக்கலாம், இது நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு. நீங்க தினமும் நியூஸ்ல பார்க்குற புது சட்டங்கள், சமூகத்தில் நடக்கிற கலாச்சார பிரிவினைகள், அரசியல் மாற்றங்கள், இதெல்லாம் ஏதோ தானா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த விவாதம் உங்களுக்கு ஒரு புது திறவுகோலா இருக்கும். ரொம்ப கஷ்டமான தத்துவங்களை நாம ஈஸியா நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க போறோம். முதல்ல மார்க்ஸ் இந்த சமூகத்தோட வடிவமைப்பை எப்படி பார்க்கறாரு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்போம். அவர் இத ஒரு கட்டிடத்தோட ஒப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, மிக சரியான ஒப்பீடு. மனிதர்கள் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் வேணும் பாத்தீங்களா? அதை அடையறதுக்காக அவங்க உற்பத்தியில ஈடுபடுறாங்க. இந்த உற்பத்தியில அவங்க என்னென்ன கருவிகளை பயன்படுத்துறாங்க, அந்த உற்பத்தியில மனிதர்களுக்கு இடையிலான உறவு என்ன, அதாவது யார் முதலாளி யார் தொழிலாளி அப்படிங்கிறது தான் ஒரு சமூகத்தோட உண்மையான அடித்தளம். ஓ, அதாவது பேஸ் அப்படின்னு சொல்றாரா? அதேதான். இந்த பொருளாதார அடித்தளத்தின் மேலதான் சட்டம், அரசியல், மதம், கலை, தத்துவம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த மேற்கட்டுமானமும் எழுப்பப்படுது. இங்கிலீஷ்ல சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. மார்க்ஸ் இங்க ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனிதர்களோட உணர்வு அல்லது சிந்தனை அவங்களோட வாழ்க்கை நிலையை நிர்ணயம் பண்றதில்ல. மாறாக அவங்களோட சமூக வாழ்க்கை நிலைதான் அவங்களோட சிந்தனையை நிர்ணயம் செய்யுது. ஒரு நிமிஷம், இதை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா பொருளாதார அடித்தளம் அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரியும், கலாச்சாரம், சட்டம் இதெல்லாம் அதுல இன்ஸ்டால் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் மாதிரியும் இருக்கு. அப்போ நாம ரொம்ப பெருசா நினைக்கிற நம்ம சட்டம், அரசியல், கலை இதெல்லாம் வெறும் மேற்கட்டுமானம் தானே? அதாவது பொருளாதார அடித்தளம் என்ன செய்யுதோ அதை நியாயப்படுத்துற ஒரு பிஆர் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த சட்டம் எல்லாம் செயல்படுதா? மிக சரியான கேள்வி. மனிதர்களோட புது சிந்தனைகள் உலகத்தை மாத்தாதான்னு நம்ம நினைப்போம். சிந்தனைகள் உலகம் மாத்திர மாதிரி நமக்கு தோணும். ஆனா அந்த சிந்தனைகள் எங்கிருந்து முளைக்குதுன்னு நாம பார்க்கணும். ஒரு மன்னராட்சி காலத்தை எடுத்துக்கோங்க. அங்க நிலம் மட்டும்தான் பொருளாதாரம். ஆமா, விவசாயம் மட்டும்தானே பிரதானம். கரெக்ட். மன்னருக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் மட்டும்தான் நிலம் சொந்தமா இருக்கும். இதுதான் அந்த சமூகத்தோட ஹார்ட்வேர். இப்போ இது கேட்ட மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா? அதுக்காக தான் மன்னர் கடவுளோட பிரதிநிதி, அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் தர்மம் அப்படின்னு மதம் சொல்லும். ஓஹோ, அத மீறது தேச துரோகம்னு சட்டம் சொல்லும். அப்படியே பிடிச்சிட்டீங்க. அந்த சமூகத்துல வாழ்ற ஒரு சாதாரண மனிதனோட சிந்தனையும் எப்படி இருக்கும்னா, இதுதான் என் விதி, இதுதான் என் கடமை அப்படின்னு தான் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க ஜனநாயகத்தை பத்தியோ சமத்துவத்தை பத்தியோ பேசினா மக்கள் நம்மள பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த சமூகத்தோட பொருளாதார அடித்தளம் அந்த மாதிரி சிந்தனைக்கு இடமே கொடுக்காது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ வரலாறு அப்படிங்கிறது வெறும் அரசர்கள் ஒருத்தரை வெட்டிக்கிட்ட போர் பத்தின விஷயம் கிடையாது. அது நம்ம கையில இருக்கிற உற்பத்தி கருவிகளோட வரலாறு. பொருளாதார அடித்தளம் மாறும் போதெல்லாம் அதோட மேல இருக்கிற சிந்தனைகளும் சட்டங்களும் மாறுது. சரியா சொன்னீங்க. இத மனித வரலாறு முழுமைக்கும் பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம குறிப்புகள் மனித சமுதாயம் கடந்து வந்த 5 காலகட்டங்களை ரொம்ப விரிவா பேசுதே. கண்டிப்பா பேசுவோம். முதலாவது கட்டம் ஆதி பொது உடைமை சமுதாயம். அதாவது மனிதன் காடுகள்ல வாழ்ந்த காலகட்டம். கையில வில், அம்பு மாதிரி ரொம்ப சாதாரணமான கருவிகள் தான் இருந்துச்சு. எல்லாரும் குழுவா போய் வேட்டையாடினாங்க. இது கேட்கறதுக்கு ஒரு பெரிய குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு. ஆனா இங்க யாரும் வேலை செய்யாம ஏமாத்த முடியாது. ஏன்னா ஏமாத்துனா எல்லாரும் பட்னி கிடக்கணும், அப்படிதானே? அங்க தனிப்பட்ட சொத்து அப்படின்னு எதுவுமே கிடையாதா? சொத்துன்னு சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு அங்க எதுவுமே இல்ல. இதுதான் இதுல இருக்கிற அறிவியல் பூர்வமான காரணம். அதாவது அங்க உபரி அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. உபரினா சேமிச்சு வைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா உணவு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு மான வேட்டையாடுனா அத அன்றைக்கே சாப்பிட்டு தீர்க்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாத அந்த காலத்துல மாமிசத்தை சேமிச்சு வைக்க முடியாது, கெட்டு போயிடும். சேமிச்சு வைக்க முடியாத ஒரு விஷயத்துல எப்படி ஆதிக்கம் வரும்?
அதனால எல்லாமே பொதுவா பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. எல்லாரும் சமமா இருந்தாங்க. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அங்க எல்லாரும் அன்பா இருந்தாங்க, அதனால சமத்துவம் இருந்துச்சுன்னு நாம நினைக்கிறது தப்பு. சேமிச்சு வைக்க வழி இல்ல, அதனால சமத்துவம் நிலவுச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். அப்புறம் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு உள்ள வந்துச்சு? உற்பத்தி கருவிகளோட வறட்சிக அதுக்கு முழு காரணம். மனிதர்கள் விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க, கால்நடைகளை வளர்க்க தொடங்குனாங்க. விவசாயம் ஒரு பெரிய மாயாஜாலத்தை செஞ்சுது பாத்தீங்களா? என்ன மாயாஜாலம்? தானியங்களை பல மாசங்கள், ஏன் வருஷக்கணக்கா கூட களஞ்சியங்கள்ல சேமிச்சு வைக்கலாம். முதல் முறையா மனித வரலாற்றுல உபரி உருவானது. இந்த உபரிய அந்த தானிய களஞ்சியங்களை காவல் காக்க ஒரு தனி கூட்டம் உருவானது. தங்களுக்குள்ள யார் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு குழுக்களுக்கு இடையில போர் வந்துச்சு. ஓ, போர்ல தோத்தவங்க அடிமைகளா ஆக்கப்பட்டாங்களா? ஆமா, அதுதான் 2வது கட்டமான ஆண்டான் அடிமை சமுதாயம். அதாவது கருவிகள் மாறின உடனே சமூகம் ஆண்டான் அடிமை முறைக்கு நகருது. அடிமைகள் வெறும் பேசும் கருவிகளா ஆடு மாடுகளை போல பயன்படுத்தப்பட்டாங்க, விற்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. மனிதர்களோட திடீர் மனமாற்றத்தால அடிமை முறை வரல. தானிய களஞ்சியங்களும் விவசாயமும் தான் அடிமை முறையை உருவாக்கியிருக்கு. இதை யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அதுதான் வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. ஆனா இந்த ஆண்டான் அடிமை முறையும் ரொம்ப காலம் நீடிக்கல. உற்பத்தி கருவிகள் இன்னும் வளருது, விவசாய நிலங்கள் மிகப்பெரிய அளவுல விரிவடையுது. ஆனா விருப்பமே இல்லாம எந்நேரமும் சவுக்கடிக்கு பயந்து வேலை செய்யற அடிமைகளை வச்சுக்கிட்டு உற்பத்தியை பெருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஒரு கட்டத்தில் அடிமைகள் வேலை செய்ய மறுக்கறாங்க, கிளர்ச்சி செய்றாங்க. உற்பத்தி அப்படியே தேக்கமடையுது. அப்போ அந்த நிலப்பிரபுகள் என்ன பண்ணாங்க? சோம்பேறித்தனத்துக்கு பயந்து அவங்களுக்கு ஒரு சின்ன நிலத்தை கொடுத்து, நீ கொஞ்சம் வச்சுக்கோ, உனக்கு ஒரு குடும்பம் அமைச்சுக்கோ, ஆனா மீதி எனக்கு கொடுத்துடு அப்படின்னு அவங்கள பண்ணை அடிமைகளா மாத்துனாங்களா? இதுதான் 3வது கட்டமான நில உடைமை சமுதாயமா? துல்லியமா சொன்னீங்க. அடிமைகளா இருந்தவங்களை விட கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்ச பண்ணை அடிமைகள் நிலத்துல அதிக ஆர்வம் காட்டுனாங்க, உற்பத்தி பெருகிச்சு. ஆனா அவங்களால அந்த நிலத்தை விட்டோ அந்த பண்ணையாரை விட்டோ எங்கேயும் போக முடியாது. அவங்க அந்த நிலத்தோட அப்படியே பிணைக்கப்பட்டிருந்தாங்க. இது பல நூற்றாண்டுகள் தொடர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா திரும்பவும் ஒரு மாபெரும் பாய்ச்சல் நிகழுது. இயற்கை விஞ்ஞானத்தை போலவே சமூகவியல்லையும் உற்பத்தியில ஏற்படுற பொருள் வகை மாற்றங்களை துல்லியமா கணிக்க முடியும்னு மார்க்ஸ் சொல்றது இங்கதான் நிரூபிக்கப்படுது. நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுது, தொழில் புரட்சி வெடிக்குது. இப்ப பொருளாதார அடித்தளத்தை நம்ம ஒரு ஹார்ட்வேர்னு ஒப்பிட்டோம் இல்லையா? ஆமா, நீராவி இயந்திரம் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு புதுசான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஹார்ட்வேர். இது எப்படி சமூகத்தை மாத்துச்சுன்னு என்னால யோகிக்க முடியுது. தொழிற்சாலைகள் பெருக ஆரம்பிக்குது. ஆனா நில உடைமை சமுதாயம் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்குமே. ஆமா. எப்படி தடைன்னு கேக்குறீங்களா? நிலப்பிரபு கிட்ட பண்ணையடிமையா பிணைக்கப்பட்டிருக்க ஒரு மனிதனால எப்படி நகரத்துக்கு போய் தொழிற்சாலையில வேலை செய்ய முடியும்? அதனாலதான் புரட்சிகள் வெடிச்சுது. மார்க்ஸ் இத ரொம்ப அழகா விவரிப்பாரு. உற்பத்தி சக்திகள் வளரும்போது பழைய உற்பத்தி உறவுகள் அவங்களோட கால்கள்ல மாட்டப்பட்ட விலங்குகளா மாறிடுது அப்படின்னு. ஓ, அந்த பழைய உறவுகள் ஒரு தடையா மாறிடுது. அதேதான். நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிற விலங்கு நீராவி எந்திரம் அப்படிங்கிற புது உற்பத்தியை தடுத்து நிறுத்துச்சு. அதனால அந்த விலங்குகள் உடைக்கப்பட்டன. பிரெஞ்சு புரட்சி மாதிரி மாபெரும் புரட்சிகள் மூலமா மன்னராட்சியும் நில உடைமையும் வீழ்த்தப்பட்டு முதலாளித்துவ சமுதாயம் உருவானது. இதுதான் 4வது கட்டம். இங்க தொழிலாளி அப்படிங்கிறவன் அடிமை கிடையாது, அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா உயிர் வாழ அவன்கிட்ட வேற எந்த வழியும் இல்லாததால அவன் தன் நேரத்தை முதலாளிக்கு விக்கிறான். முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு புது உற்பத்தி உறவு பிறக்குது. சரியா சொன்னீங்க. நீங்க இத உங்க சொந்த வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்க. நீங்க இப்போ ஒரு ஐடி கம்பெனிலயோ கார்ப்பரேட் நிறுவனத்திலயோ அல்லது தொழிற்சாலையிலயோ உங்க நேரத்தை வித்து சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க இருக்கிறது மனித வரலாற்றோட இந்த 4வது கட்டத்துல தான். சரி, வரலாறு எப்படி மாறுச்சுன்னு ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆனா இந்த மாற்றங்கள் ஒரே ராத்திரியில ஏதோ மாயாஜாலம் மாதிரி நடந்துடலையே. கண்டிப்பா இல்ல. பழைய சமூகம் மறைஞ்சு புது சமூகம் தோன்றதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உள் இயங்கு விதி என்ன? அது எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க நாம இயக்கவியல் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ள நுழையணும். இங்கிலீஷ்ல டயலெக்டிக்ஸ்னு சொல்றது. மார்க்சியம் வரலாற்று பொருள் முதல்வாதத்தை இயக்கவியலோட இணைக்குது. இதுல 3 முக்கிய விதிகள் இருக்கு. 1, எதிர்மறைகளுடையேயான போராட்டம். 2, அளவு மாற்றம் பண்பு மாற்றம் பற்றிய விதி. 3, நிலைமறுப்பின் நிலைமறுப்பு. ஒரு நிமிஷம். நிலைமறுப்பின் நிலைமறுப்பு, இது கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமான தத்துவ சொல்லா தோணுது. நான் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்த முயற்சி செய்றேன். நம்ம குறிப்புகள்ல இருக்கிற அந்த பூ, காய், கனியா மாறுற உதாரணம் ரொம்ப அற்புதமானது.
ஆமா, அத வச்சு விளக்குனா ரொம்ப ஈஸியா புரியும். ஒரு செடியில ஒரு பூ பூத்திருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பூவுக்குள்ளேயே தன்னை ஒரு காயா மாத்திக்கிற ரகசிய அம்சமும் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் முதல் விதி, எதிர்மறைகள் இடையான போராட்டம். சரியா? கரெக்ட். அப்படியே அது தொடர்ந்து 2வது விதிய பாருங்க. அளவு மாற்றம், பண்பு மாற்றம். உதாரணமா, தண்ணிய சூடாக்கிக்கிட்டே போறீங்க. 99 டிகிரி வரைக்கும் அது வெறும் அளவு மாற்றம்தான். ஆனா 100 டிகிரிய தொட்ட உடனே தண்ணி ஆவியா மாறுது. ஓ, அதுதான் பண்பு மாற்றம். அதோட குவாலிட்டியே மாறிடுது. அதேதான். அது போலவே பூவுக்குள்ள இருக்கிற காய் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இது அளவு மாற்றம். ஒரு கட்டத்துல அது முழுமையா வளர்ந்து பூவோட இதழ்களை உதிர்த்து விட்டு காயா மாறுது. இது பண்பு மாற்றம். இது கேக்குறதுக்கு இயற்கையோட ஒரு கண்டினியூவஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இருக்கு. அடுத்த அப்டேட் வரும்போது பழைய வெர்ஷன் அழிஞ்சிருது. காயா மாறின உடனே பூவோட நிலை மறுக்கப்படுது. அப்புறம் அந்த காய் இன்னும் வளர்ந்து பழுத்து கனியா மாறுது. இப்போ காயோட நிலை மறுக்கப்படுது. இதுதான் இந்த நிலை மறுப்பின் நிலை மறுப்பு இல்லையா? மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. இது அப்படியே சமூக அமைப்போட பொருத்தி பாருங்க. எந்த சமூக அமைப்பும் அதுக்கு போதுமான உற்பத்தி சக்திகள் எல்லாமே முழுமையா வளர்ற வரைக்கும் அழியறதில்ல. அதே போல பழைய சமூகத்துக்குள்ளேயே புது சமூகத்துக்கான பொருளியல் நிலைமைகள் உருவாகாம புது உற்பத்தி உறவுகள் தோன்றுவதும் இல்ல. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ஒரு பூவுக்குள்ளேயே காய்க்கான விதை ரகசியமா வளர்றது போல இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ அமைப்புக்குள்ளேயே அதை வீழ்த்திட்டு வரப்போற அடுத்த சமுதாயத்துக்கான, அதாவது சோசியலிசத்துக்கான கூறுகளும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கா? சந்தேகமே இல்லாம இது நாம இன்னும் பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தா இன்னைக்கு முதலாளித்துவத்துல என்ன நடக்குது? தொழில்நுட்ப வளர்ச்சியால அபரிமிதமான உற்பத்தி நடக்குது. ஒரு பெரிய கார் கம்பெனி லட்சக்கணக்கான கார்களை உற்பத்தி செய்றாங்க. ஆனா அந்த தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளிக்கு அந்த காரை வாங்குற அளவுக்கு சம்பளம் இல்ல. அதேதான் முரண்பாடு. உற்பத்தி ஒரு பக்கம் கூஞ்சிக்கிட்டே போகுது, ஆனா மக்கள் கிட்ட வாங்கும் திறன் இல்ல. இந்த முரண்பாடு தான் கூர்மையடையுது. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை ஒரே கூரைக்கு கீழே இணைச்சு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டுணர்வை கத்துக் கொடுக்குது. முதலாளித்துவம் தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஆயுதங்களை தன் கைகளாலேயே உருவாக்குதுன்னு மார்க்ஸ் சொல்றாரு. அருமை. உலகளாவிய ரீதியில இந்த விதிகள் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம குறிப்புகள்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு பகுதிக்கு வருவோம். இந்த விதிகள் இந்தியாவுக்கு எப்படி பொருந்துச்சு? மார்க்சிய விதிகள் ஐரோப்பாவுக்கு பொருந்தின அளவுக்கு இந்தியாவுக்கு பொருந்தலன்னு ஒரு வாதம் இருக்கு. ஆமா, உலகத்தோட மத்த பகுதிகளை விட இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் வித்தியாசமானது. மார்க்ஸ் இத ஆசிய உற்பத்தி முறை அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஐரோப்பாவுல நிலக்கிழாரிய சமுதாயம் செயல்பட்ட விதம் வேற. இங்கே இந்தியாவுல அது வேரூன்றியிருந்த விதமும் வேற. இங்கதான் சாதி அப்படிங்கிற ஒரு விசித்திரமான கொடுமையான அமைப்பு உள்ள வருது. நம்ம குறிப்புகள் இத சாதிய நிலவுடைமை சமுதாயம் அப்படின்னு சொல்லுது. இங்க நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நாம இங்க எந்த ஒரு அரசியல் சித்தாந்தத்தையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. மாறாக ஆதார கட்டுரையில இருக்கிற வாதத்தை அப்படியே பகுப்பாய்வு செய்யறோம். கண்டிப்பா இது ஒரு அகடமிக் பார்வைதான். இந்தியால நிலம் வச்சிருக்கவங்க ஒழிக்கும் சாதியினராகவும் நிலம் இல்லாதவங்க ஒடுக்கப்பட்டவங்களாகவும் இருந்தாங்க இல்லையா? ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு வலைப்பின்னல். ஏன்னா அடித்தளத்துல நடக்கிற பொருளாதார ஒடுக்குமுறைய மறைக்க இந்திய சூழல்ல இருக்கிற மேற்கட்டுமானமான மதம், கலாச்சாரம், சாதி பஞ்சாயத்துகள் இதெல்லாம் ரொம்ப வலிமையா வேலை செஞ்சது. அவங்க மக்களுக்கு இது உன்னோட தலைவிதி, பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு போவிச்சு அவங்கள அப்படியே நம்ப வச்சாங்க. அதாவது ஒரு அடிமை தன் விலங்க அறுத்துக்கிட்டு ஓட முடியும், ஆனா விலங்கு தன் மனசுக்குள்ளேயே இருந்தா மக்கள் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு முழுசா நம்புனாங்க. அதுதான் அந்த மேற்கட்டுமானத்தோட பவர். சரி, அப்போ இந்த தலைவிதி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை எது அழிச்சுது? ஏதோ பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள் வந்து மேடையில பேசுனதால மட்டும் இது உடைஞ்சிடல. மேடை பேச்சுகளும் தார்மீக போதனைகளும் மக்களோட உணர்வுல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா உண்மையில சாதி பாகுபாட்டுல பெரிய விரிசலை ஏற்படுத்தினது எது தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. திரும்பவும் ஹார்ட்வேர் அப்டேட் தான். முதலாளித்துவ உற்பத்தி சக்திகளோட வருகை, அதாவது தொழிற்சாலைகள் மற்றும் ரயில்களோட வருகை. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு காலகட்டத்தை அங்க வாழ்ற மக்களோட உணர்வை கொண்டு முடிவு செய்யக்கூடாது, மாறாக அங்க நிலவர உற்பத்தி முரண்பாடுகளை கொண்டே அளவிடணும்னு மார்க்ஸ் ஆழமா பதிவு செய்றாரு. மக்கள் தங்களை தாங்களே அடிமைகளா நினைச்சாலும் புது உற்பத்தி முரண்பாடுகள் அதை உடைக்குன்னு சொல்றீங்க. அதேதான். தொழிற்சாலைகள் வந்துச்சு, இயந்திரங்கள் வந்துச்சு. அந்த இயந்திரங்களுக்கு தொழிலாளியோட சாதி என்னன்னு தெரியாது, அவனோட உழைப்பு மட்டும்தான் தெரியும்.
ஒரே இயந்திரத்துல வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவங்க ஒன்னா வேலை செஞ்சாங்க, ஒன்னா ரயில்ல பயணம் செஞ்சாங்க. முதலாளித்துவத்தோட வளர்ச்சி தான் அந்த இரும்பு பிடியான சாதிய கொடுமைகளை நடைமுறையில கொஞ்சம் தளர்த்துச்சு. இங்கதான் நம்ம குறிப்புகள் இந்திய பொதுவுடைமை இயக்கங்கள் மேல ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. அது என்னன்னா, திருவள்ளுவரோட ஒரு குறள் இருக்கு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு. அதாவது நோயோட ஆணி வேற முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்ட். நோயோட ஆணிவேரான அந்த பொருளாதார அடித்தளத்தை மாத்துறத விட்டுட்டு பல இயக்கங்கள் வெறும் மேற்கட்டுமானத்துல, அதாவது சாதி ஒழிப்பு, கலாச்சார மாற்றம்னு பண்பாட்டு தளத்துல மட்டுமே முதல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றதால தான் அந்த இயக்கம் தேக்கமடைஞ்சதுன்னு கட்டுரையாளர் விமர்சிக்கிறாரு. இதுல விவாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மார்க்சியத்தோட அடிப்படை தர்க்கத்தின்படி பார்த்தா எந்த ஒரு நிரந்தரமான சமூக மாற்றமும் பொருளாதார அடித்தளத்துல ஏற்படுற மாற்றத்துல தான் தொடங்கணும். பண்பாட்டு தளத்துல நடக்கிற போராட்டங்கள் முக்கியம்தான். ஆனா அது பொருளாதார மாற்றத்தோட இணையும் போதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கும். சரியா சொன்னீங்க. அததான் இந்த விமர்சனம் சுட்டிக்காட்டுது. இது நிஜமாவே ரொம்ப ஆழமான, மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு சுவாரஸ்யமான அலசலா இருந்துச்சு. நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் ஒரு சமூகத்தோட பொருளாதார அடித்தளமும் அதோட மேற்கட்டுமானமும் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்த்தோம். மனித சமுதாயம் கடந்து வந்த வேட்டை சமூகம், அடிமை முறை, நில உடைமை, முதலாளித்துவம் அப்படிங்கிற கட்டங்களையும், உற்பத்தி கருவிகளை வரலாற்றை எப்படி நகர்த்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அதோட மட்டும் இல்லாம ஒரு பூ, காய், கனியா மாற இயக்கவியல் விதிகளின்படி மாற்றம் எப்படி இயற்கையானது, தவிர்க்க முடியாதது அப்படிங்கறதையும், இந்திய சூழல்ல அந்த முரண்பாடுகள் சாதியோட எப்படி பின்னி பிணைஞ்சிருந்துச்சு அப்படிங்கறதையும் நாம ரொம்ப ஆழமா விவாதிச்சோம். நேயர்களே, இனிமேல் உங்களை சுத்தி ஏதாவது ஒரு பெரிய சட்ட மாற்றமோ, புது அரசாங்க கொள்கைகளோ அல்லது பெரிய கலாச்சார விவாதமும் நடந்தா அதை வெறும் மேலோட்டமான ஒரு அரசியல் மாற்றமா மட்டும் பார்க்காதீங்க. ஆமா, கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். ஒரு நிமிஷம் தயந்திடுன்னு இதுக்கு பின்னாடி உற்பத்தி கருவிகளிலோ அல்லது பொருளாதாரத்திலோ என்ன மாற்றம் நடந்திருக்கு, எந்த ஹார்ட்வேர் மாறுனதால இவங்க இந்த சாஃப்ட்வேரை மாத்த துடிக்கிறாங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த பார்வை உலகத்தை முற்றிலும் ஒரு புது கோணத்துல உங்களுக்கு காட்டும். அந்த பொருளாதார கண்ணோட்டம் கண்டிப்பா உங்க கண்கள்ல கட்டப்பட்டிருக்க பல திரைகளை விளக்கும்னு சொல்லலாம். இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஆரம்பத்துல நம்ம பேசணும் இல்லையா, நீராவி இயந்திரம் அப்படிங்கிற ஒற்றை கண்டுபிடிப்பு எப்படி அன்றைய நில உடைமை சமூகத்தோட விலங்குகளை உடைச்சு முதலாளித்துவத்தை உருவாக்குச்சுன்னு. ஆமா, இப்போ கொஞ்சம் உங்களை சுத்தி பாருங்க. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அப்படின்னு புதுசான ரொம்ப அசுரத்தனமான உற்பத்தி சக்திகள் குறுகிய காலத்துல நம்மள சூழ்ந்துகிட்டு இருக்கு. மனிதர்களோட மூளை செய்ய வேண்டிய வேலையே இன்னைக்கு ஏஐ செய்ய தொடங்கிடுச்சு. இது ரொம்ப வேகமா நடந்துன்னு இருக்கு. அப்படியென்றால் இந்த நவீன கருவிகள் தற்போதுள்ள சமூக அமைப்போட விலங்குகளை உடைச்சு நமக்கே தெரியாம ஒரு புது சமூகத்துக்கான அடுத்த காயை உருவாக்க தொடங்கிடுச்சா? இத பத்தி நீங்க தனியா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.